வெல்கம் பேக் டு கல்விவாலா யூடியூப் சேனல். ஸோ 10th மேக்ஸ்க்கான பப்ளிக் கன்ஃபார்ம் கொஷின், ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க கண்ணா. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுவீங்க, ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் 1 வீக் கிட்ட ஆகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ லோவாக படித்தாலும் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் நீங்கள் நல்லா படித்தாலே நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் பப்ளிக் எக்ஸாமில். ஓகேவா கண்ணா? ஸோ நான் சொல்கிறது மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோ கண்ணா, நல்ல மார்க் வந்து நீ ஸ்கோர் பண்ணுவேன். மேக்ஸ்னாலே ரொம்ப வந்து பயப்படுவீங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான். 2016 எக்ஸாம் எழுதும்போது மேக்ஸ் எக்ஸாம் ரொம்பவே எனக்கே வந்து மேக்ஸ் வந்து வராது. நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து எழுதினேன். அப்போல்லாம் இந்த மாதிரி வந்து யூடியூப்லாம் வந்து அவ்வளோவா பூம் ஆகலை. இப்போ நிறைய உங்களுக்கு வந்து சோர்ஸ் இருக்குது. நிறைய இதில் வந்து உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட், எது படித்தா போதும் அப்படின்றது நிறைய புட்டு வைக்கிறதுக்கு நிறைய சேனல்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் 1ல் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து 1.1ல் தேர்டு சம்மோ, அதே மாதிரி 1.2, 1.3, 1.5, 1.7, 1.11, 1.15, 1.17, 1.22, 1.23. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.1ல் வந்து 1, 2, அப்புறம் 4, 6ல் வந்து 1ம் 2ம், 7ல் வந்து 1, 2. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து 1.2ல் வந்து 2, 4ல் வந்து 2. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.3ல் வந்து 10th. ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் வந்து 1.4ல் வந்து 2, 4, 6, 10, 11, 12. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.5ல் வந்து 1ல் 4ம், 2ல் ஃபஸ்ட்டும், அப்புறம் 4, 7, 8ல் வந்து 3. ஓகேங்களா? அதே மாதிரி யூனிட் எக்ஸசைஸில் 1ல் வந்து செகண்ட் கொஷின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 2ல் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஓகேங்களா? அதில் எக்ஸாம்பிள் சம்மில் வந்து 2.6, அப்புறம் 2.9, 2.10, 2.13, 2.15, 2.16, 2.26, அப்புறம் 2.28, 2.38, 2.39, 2.41, அப்புறம் 2.51, அப்புறம் 2.55ல் தேர்டு, அதுக்கப்புறம் 2.58. எக்ஸசைஸ் நம்பர் 2.1ல் வந்து 2.7. ஓகேங்களா? 27. எக்ஸசைஸ் 2.2ல் வந்து செகண்டு, 4, 9th. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 2.5ல் வந்து 4, 5, 6, 7, 8. எக்ஸசைஸ் 2.6ல் 9. எக்ஸசைஸ் 2.7ல் 4ம் 10ம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.8ல் வந்து 7ம் 10ம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் வந்து 2.9ல் வந்து 1ல் வந்து 4, 6. ஓகேங்களா? யூனிட் எக்ஸசைஸில் 8. நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் வந்து அல்ஜிப்ரா. ஸோ ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து 3.8, 3.14ல் செகண்டு, அப்புறம் 3.19ல் செகண்டு, 3.21, அப்புறம் 3.22, 3.26, 3.28, 3.32, அப்புறம் 3.35, அப்புறம் 3.36, அப்புறம் 3.46ல் செகண்டு, 3.63, அப்புறம் 3.72, அண்ட் தென் 3.73. அதே மாதிரி எக்ஸசைஸில் பார்த்திங்க அப்படின்னா 3.1ல் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, அப்புறம் தேர்டு. எக்ஸசைஸ் 3.2ல் வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் எக்ஸசைஸ் 3.3ல் செகண்டில் 1. அப்புறம் எக்ஸசைஸ் 3.5ல் ஃபஸ்ட்டு, அப்புறம் தேர்டில் செகண்டு, 4th. எக்ஸசைஸ் வந்து 3.6ல் 4, 7. அப்புறம் எக்ஸசைஸ் 3.7ல் ஃபஸ்ட்டில் 1, அப்புறம் எக்ஸசைஸ் 3.8ல் ஃபஸ்ட்டில் 1, செகண்டில் 1, தேர்டில் 1. அப்புறம் எக்ஸசைஸ் 3.9ல் வந்து ஃபஸ்ட்டில் 1, தேர்டு. அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.11ல் ஃபஸ்ட்டில்
செகண்ட். ஓகேங்களா? ஸோ அது கொஷின்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இது வந்து இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா வந்து நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு 3 இயர்ஸ்க்கான கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணி தான் நான் எடுத்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். அதனால் நான் சொல்லக்கூடியது இதெல்லாம் நல்லா தரவாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் கண்ணா. ஓகேங்களா? பயப்பட தேவையில்ல. ஸோ சொல்கிறது மட்டும் படிங்க, அது மட்டும் போதும் கண்ணா. அதுக்கப்புறம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா. அப்புறம் எக்ஸசைஸ் 3.12 வந்து ஃபஸ்ட்டு 4, அப்புறம் எக்ஸசைஸ் 3.13 ஃபஸ்ட்டு 3 5, அப்புறம் எக்ஸசைஸ் 3.14 4 6, அப்புறம் எக்ஸசைஸ் 3.17 5 6 7 ஃபஸ்ட்டு, எக்ஸசைஸ் 3.18 4 செகண்டு 7th, எக்ஸசைஸ் 3.9 2 8 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 4th யூனிட்டில் வந்து ஜாமெண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதில் தேரம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3rd 4th 5th 6th. ஓகேங்களா? ஸோ எல்லா தேரமும் பார்த்துங்க. அதில் மெயினாக வந்து பிதாகரஸ் தேரம் வந்து ரொம்ப மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடிக்கடி கேட்பாங்க இந்த தேரம். பிதாகரஸ் தேரம் வந்து நல்லா வந்து பார்த்துங்க. உங்கள் ஸ்கூல்லேயே உங்கள் டீச்சர்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 4.1 ஃபஸ்ட்டு 4.8 4.14 4.15 4.16 4.21 4.22 அப்புறம் 4.23 4.25 4.32. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 4.1ல் 4 9. அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.2ல் ஃபஸ்ட்டு செகண்டு 8th ஃபஸ்ட்டு 9th. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 4.3ல் 1 5 7. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 4.4ல் வந்து 9. ஓகேங்களா? 5th யூனிட் வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 5.2 5.3 5.4 5.6 5.11 5.9ல் 3rd, அப்புறம் 5.19 5.33. ஓகேங்களா? எக்ஸசைஸ் வந்து 5.1ல் வந்து 1ல் 1 6 9. ஸோ நான் இது சொல்லிட்டு இருக்க ரீசன் என்னென்னா நீங்கள் அப்படியே புக்கில் எடுத்து மார்க் பண்ணிப்பீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டு நம்ம அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து வாய்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் வீடியோவை வச்சுட்டு கூட நோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.2ல் வந்து செகண்டு 3rd ஃபஸ்ட்டு செகண்டு 7th 8th 9th ஃபஸ்ட்டு 13th. அப்புறம் வந்து எக்ஸசைஸ் 5.3ல் 6 8 9 10 13 ஃபஸ்ட்டு 14 ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.4ல் 7th 11th. அதே மாதிரி யூனிட் எக்ஸசைஸ் 5ல் வந்து செகண்டு. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் வந்து 6 ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதுவும் வந்து சம்ஸே இதில் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து ஈஸி தான். ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியும். அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5 6.13 6.18 ஃபஸ்ட்டு 6.19 6.21 அப்புறம் 6.22 6.26 6.29. அதே மாதிரி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 6.1ல் வந்து 3rd ஃபஸ்ட்டு 5th செகண்டு 7th செகண்டு. எக்ஸசைஸ் 6.2ல் வந்து ஃபஸ்ட்டு 3rd. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 6.3ல் ஃபஸ்ட்டு அண்டு 3rd. ஓகேங்களா? அடுத்தது வந்து யூனிட் 7. ஓகேங்களா? யூனிட் 7ல் வந்து மேன்சுரேஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு ஈஸியான யூனிட் தான். இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.6 7.8 7.9 7.10 அப்புறம் 7.15 7.19 7.22 அதுக்கப்புறம் 7.23 7.24 7.26 7.27 7.30 7.31. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னா 7.71ல் வந்து ஃபஸ்ட்டு 7 அப்புறம் V8. அப்படியே எக்ஸசைஸ் 7.2ல் வந்து செகண்டு 3rd 6 8 10. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 7.3ல் வந்து செகண்டு. அப்புறம் யூனிட் எக்ஸசைஸில் வந்து 5. ஓகேங்களா? 5 அப்புறம் வந்து 10. ஓகேங்களா? அப்புறம் யூனிட் 8 லாஸ்ட் யூனிட்
ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. வெரி 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 ஈஸியானது, ஓகேங்களா. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நல்ல வந்து மார்க் வந்து இதில் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ சம்ஸே வந்து இதில் கம்மி தான். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 8.2, 8.3, 8.12, 8.15, 8.16, 8.19, 8.20, 8.23, 8.28, 8.30, அப்புறம் 8.31, 8.32. இதில் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8.1 வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் 2.7, 13, அப்புறம் எக்ஸசைஸ் 8.2 வந்து 1.5, அப்புறம் எக்ஸசைஸ் வந்து 8.3 2, 3, 7, அப்புறம் 8th செகண்டு, தேர்டு, அப்புறம் 9th வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து செகண்டு. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான வழி அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ படித்து தான் வந்து பாஸ் ஆகணும். ஓரளவுக்கு தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஸோ உண்மையை வந்து பாஸ் ஆகலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த ட்ரிக்ஸ் மூலிமா அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம். அதே மாதிரி இப்போ கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினோட டாப் மோஸ்ட் 25 இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிங்க அப்படின்னாலும் ஸோ அதுவும் நம்ம வந்து ரெடி பண்ணி போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம போடுவோம். அதே மாதிரி இதுக்கான மெட்டீரியல்ஸு, உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் தெரியல அதுக்கான மெட்டீரியல்ஸ் எது வேணுனாலும் ஸோ நம்ம நியூவாக வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து 10th தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 8.4 வந்து ஃபஸ்ட்டு, தேர்டு, 12, ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கண்ணா, ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் கண்ணா, ஸோ ஹார்ட், ஏன்னா ஐ சென்ட் டு யூ, உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட், அப்புறம் யூ ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இன் பப்ளிக் எக்ஸாம். I will pray for you. Thanks for watching.